வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். குருவே துணை. சரி. இப்ப நம்ம சிஸ்டங்கள், நம்ம உடல் இதுல நிறைய சிஸ்டங்கள் இருக்கு. ஜீரண மண்டலம் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நிணநீர் மண்டலம், இன்னைக்கு பார்க்கக்கூடியது. சுரப்பிகள், அதெல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டம். நரம்பு மண்டலம், இது போன்ற மண்டலங்கள் உண்டு. உடல் இயக்கங்கள் இருக்கு. இந்த உடல் ஃபங்க்ஷனிங், அந்த ஃபங்க்ஷன் சரியா இருக்கிறப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஃபங்க்ஷனிங் சரியா இல்லாம இருக்கிறப்ப உடல்ல நோய் வரும். சரி, அப்ப இந்த ஃபங்க்ஷனிங்கை எப்படி நம்ம சரியா வச்சுக்கிறது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனிங் சரியா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிகள் எல்லாமே உடல் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியறப்ப அந்த விதிகள் நமக்கு தெரிஞ்சிரும். அந்த விதிகள் சரியா நம்ம கடைபிடிக்கிறப்ப உடலுடைய ஃபங்க்ஷன்கள் சரியா இருக்கும். எந்த நோயும் வராது. இருக்கிற நோய்கள் குணமாகும். இதுதான் நம்ம ரூல்ஸ் ஆஃப் ரைட் ஃபிசியாலஜி அப்படின்ட்டு ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு உரிய ரூல்ஸை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சிஸ்டம் எப்படி இயங்குது, அதோடைய கோர் கான்செப்ட் என்னன்றது நம்ம சொல்றோம். இருதய மண்டலம் முடிஞ்சது, ஜீரண மண்டலம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்ற நாளமில்லா சுரபிகள். இதை பத்தின முழு விஷயங்கள் நம்ம கொடுத்தோம். இப்ப இன்னைக்கு பார்க்கிறது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டம். இதுதான் நிணநீர் மண்டலம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். முழுக்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நம்ம உடல் தளர்வு பண்ணி மனதை அமைதிப்படுத்தி ரிலாக்ஸா நம்ம ஆரம்பிக்கலாம். கையில பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே இயற்கையின் விதிகள். இதை ஃபாலோ பண்றப்ப இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேக்ஸ் மாதிரி நம்ம சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால், கர்ப்பப்பை, நீர்க்கட்டி, சதை கட்டி, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை வாழ்க்கை முழுக்க மருத்துவரி எடுக்கணும், சர்ஜரி தான் பண்ணும் அப்படின்றது எல்லாமே எளிமையா டயட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா நம்ம சரி பண்றோம். இதுதான் உடலுக்கு தேவை இருக்கு. அதை சரியா கண்டுபிடிச்சு நம்ம சொல்லி அந்த உணவை எடுக்கிறப்ப சரியாகும். இதுதான் இங்க தவறு, இதுதான் பற்றாக்குறை இருக்கு, வெயில்ல போனா சரியாயிரும், சரியாயிட்டு மருந்துகள் விட்டுருக்குறாங்க. அப்ப உடல் எப்படி இயங்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இந்த இம்யூன் சிஸ்டத்துல உண்டான விஷயங்கள்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். மேக்ஸ் அப்படின்றது 2+2 4. கரெக்டா பண்ணா ரிசல்ட் கண்டிப்பா வரும். அது மாதிரி இந்த விதிகள் சரியா வச்சிருக்கிறப்ப உடல்ல நோயே வராது. சாவு அப்படின்றது வராதுன்னு நம்மளுடைய சித்தர்கள் பாட்டுல சொல்லுவாங்க. இந்த முறை நீங்க கடைபிடிங்க, சாவே வராது அப்படின்று. அது 100% உண்மை. ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கிறப்ப, உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கிறப்ப நம்ம உடலுக்கு சாவு வராது. சாவுன்றது நமக்கு எப்பயுமே வரவே கூடாது. நம்ம ஜீவ சமாதி, நம்ம இறைநிலை அடையலாம். முக்தி தான் நம்முடைய நோக்கம். அதுக்கு அடுத்தது வீர மரணம் அடையலாம். அதுக்கு பேரு மாண்டு போறது. மரணம் அடையலாம். நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டு வயசாகி இந்த நாள்ல நம்ம இறக்க போறோம், எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு மரணம் அடைகிறது. அது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சாவுனா என்ன? நோய் வந்து துன்பப்பட்டு இறக்குறது சாவு. அப்ப சாவுன்றது வராம இருக்கிறதுக்கான முறைகள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கு இயற்கையின் விதிகள் நம்ம பார்க்க போறோம். சரி, முதலில் இது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வியாதி அப்படின்னா என்ன? வியாதி அப்படின்னா சளி, காய்ச்சல், இது எல்லாமே வியாதி கிடையாது. இது வியாதியை தடுக்கக்கூடிய மெக்கானிசம். இப்போ ஒரு தூசி உள்ள போகுது நுரையீரல்ல, அதுக்கான வேலைகள் நடந்து அதை சளியா மாத்தி அது மூக்கு வழியாக வாய் வழியாக வெளியேற்றும். அது அந்த நோய் வரவிடாம இருக்க தடுக்கிறதுக்கு உண்டான மெக்கானிசம் நடக்குது. ஒரு காய்ச்சல் வருது, உடலுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது, உடல் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நம்முடைய இம்யூன் சிஸ்டம் காய்ச்சலை ஏற்படுத்தி சின்னதா இருக்கிறப்பயே அந்த நோயை வெளியேற்றும். அதுதான் காய்ச்சல். அப்ப தும்மல் வருது, இருமல் வருது,
தலை சுத்தல் ஏற்படுகிறது, இதெல்லாமே அக்யூட்டா நடக்கிறது எல்லாமே நோயை விரட்டக்கூடியது. இது நோய் கிடையாது. நாள்பட்டு இது தொந்தரவு தொடர்ச்சியா இருக்கிறப்ப இதுதான் நோய். இது கிரானிக் டிசீஸ். இது இந்த அக்யூட்டா நடக்கிற விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல இது மாதிரியான இயற்கையா நடக்கிற நோய் வெளியேற்றக்கூடிய விஷயங்களை நம்ம தடுக்கிறப்ப, சப்ரஸ் பண்றப்ப, இயற்கையாவும் சப்ரஸ் பண்ற முறை இருக்கு, செயற்கையாவும் சப்ரஸ் பண்ற முறை இருக்கு. எப்படி சப்ரஸ் பண்ணாலும் அது நோயா உண்டாகும். இப்ப இதுதான் நோய். நோய் அப்படின்றது ஆஸ்துமா, வீசிங்கு, அதுக்கடுத்தது நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது எல்லாமே நோய். காய்ச்சல், சளி, ஃப்ளூ, இது எல்லாமே நோய் கிடையாது, நோயை வெளியேற்றக்கூடியது. இதான் முதல் விஷயம். அப்ப முதலில் நம்ம இதுக்கு முன்னாடி இருதய மண்டலம் பார்க்குறப்ப இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு செல்களுக்கு அத்தியாவசிய தேவை ஆக்சிஜன், சர்க்கரை. சர்க்கரை மூலமாக தான் நம்முடைய ஏடிபி உடைஞ்சு அது ஆக்சிஜனும் சர்க்கரையும் சேர்ந்து உடைஞ்சு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்ப இந்த இருதய மண்டலம் இருதயம் பம்ப் பண்ணும். நல்ல ரத்தம், நல்ல ரத்தம்னா அதுல சத்துக்கள் உண்டு, அதுல ஆக்சிஜன் உண்டு, அதுல சர்க்கரை உண்டு. இது செல்களுக்கு உடல் முழுக்க அனுப்பும். அனுப்பி அந்த செல்களுக்கு ஆக்சிஜன், சர்க்கரை கொடுத்து அதுக்கடுத்தது டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் திரும்ப வெயின் மூலமாக நுரையீரலுக்கு திரும்ப வரும். நுரையீரலுக்கு திரும்ப வரப்ப ஏன் நுரையீரலுக்கு திரும்ப வருது? திரும்ப நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு திரும்ப ஆக்சிஜன் அதுக்கு கிடைச்சு திரும்ப அது நல்ல ரத்தமா மாறி திரும்ப அது ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட் வழியாக செல்கள் அனைத்திற்கும் போகும். இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இது நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னா உடலுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இது இந்த கேபிலரிஸ் இந்த இடத்துல போறப்ப அந்த இடத்துல இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி கடைசி வரை வெளியேற்றுறப்ப கடைசியில் நம்மளுடைய ஃபிங்கர் பெட்டு, கால் பெட்டு, எண்டிங்ல இருக்கிற எல்லா இடத்துலையுமே கேபிலரிஸ் உண்டு. அந்த கேபிலரிஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த பம்பிங் ஃபோர்ஸ்னால அந்த வால் இந்த கேபிலரியோடைய வால்ல கேப் இருக்கிறதுனால அது வழியாக பிளாஸ்மா வெளியேற்றும். ரொம்ப எளிமையானது, சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். கற்பனை கொஞ்சம் செய்யறப்ப புரிஞ்சுக்கலாம். அந்த பிளாஸ்மா வெளியேற்றிட்டே இருக்கும். அப்ப இந்த பிளாஸ்மா வெளியேற்றுது இல்லையா, இங்கிருந்து தான் நம்முடைய கதை தொடங்குது. இதுதான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துடைய தொடக்கம். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ன்றது நம்முடைய சிஸ்டங்கள்ல நம்முடைய உடலுடைய ஹீரோவுடைய வேலை காப்பாத்துறது. நம்முடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இது வந்து நம்முடைய நோயிலிருந்து நம்மளை காப்பாத்தும். நோய் கிருமிகள்ல இருந்து நம்மளை காப்பாத்தும். இங்க இந்த நீர் எல்லாமே சேருதுங்களா, பிளாஸ்மா எல்லாமே. இந்த பிளாஸ்மாவை எடுத்து லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வழியாக எடுத்து லிம்ஃபாட்டிக் நோடு அப்படின்ற இடம் கொஞ்சம் பல்ஜ் ஆயிருக்கும். அந்த இடங்கள்ல போய் அங்க பார்க்கும் இந்த பிளாஸ்மால என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுல எதுவும் நோய் கிருமிகள் இருந்தா இந்த லிம்ஃப் நோடுல மேக்ரோஃபேஜஸ் இது போன்ற சோல்ஜர்ஸ் நிறைய இருப்பாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த நோய் கிருமிகளை அடிச்சு துவம்சம் பண்ணி முழுங்கி சாப்பிட்டு இதை திரும்ப வெயினுக்கே அனுப்பி திரும்ப கழிவுகள் நம்முடைய யூரின் வழியாக வெளியேறும், வேர்வை வழியாக கழிவுகள் வழியாக வெளியேறும். இப்படிதான் நம்ம உடல் காப்பாற்றப்படுது. இப்ப இந்த கதை சொல்றப்பயே இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன் என்னன்றது நமக்கு தெளிவா இருக்கும். லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன் முதல்ல நம்முடைய நோய் கிருமிகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறது. ரெண்டாவது ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸ். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் சரியா வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? கேபிலரிஸ்ல நீர் தங்கிக்கிட்டே வரும். ஒரு சிலருக்கு கால்ல வீக்கம் வந்துகிட்டே இருக்கும், கையில வீக்கம் வரும், முகம் எல்லாமே பார்த்தா வீங்கி இருக்கும், கண் எல்லாமே வீங்கி இருக்கும். அப்ப என்ன? லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம், சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். இருட்டிலேயே இருப்பாங்க, இது மாதிரி முகம் எல்லாமே வீங்கி இருக்கும். தூங்கவே இல்லை, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் எப்படி சரியா வேலை செய்யும்? முகம் எல்லாம் கண்ணெல்லாம் கீழே வீங்கி இருக்கும், கழுத்துக்கு கீழே அங்கங்க வீங்கி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஏன்? குழந்தைங்கள வெயில்லயே காட்டுறது இல்ல, விளையாடுறதே சொல்றது இல்ல. அப்ப இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கிளாக் ஆகும். அப்ப இந்த கதையில பாத்தீங்களா, இருதயத்துக்கு பம்ப் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு, டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துக்கு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது.
இருதயத்துக்கு இந்த ரத்தத்துக்கு வந்து முதலாளி இருக்காரு. பம்ப் பண்ண 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 அது ரொட்டேட் ஆகும். ஆனா லிம்ஃபுக்கு முதலாளி எதுவுமே கிடையாது. அவரு தன்னிச்சையா இயங்குறவரு. அப்ப அது மூவ் ஆகணும் அப்புட்ன்னா, அதுக்கு முதல் தேவை நம்முடைய மூவ்மெண்ட். அப்ப இந்த நிணநீர் ஓட்டம் சரியா இருக்கிறப்ப தான் இம்யூன் சிஸ்டம் முழுக்க சீரா இயங்கும். அது இயங்குறதுக்கான ஒரே வழி லிம்ஃப் நகர்றதுக்கான ஒரே வழி. நகரல, ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சுன்னா லிம்ஃப் நோட்ல அங்கங்க வீக்கம் வரும். நோய் கிருமிகள் வெளியேற்றப்படாது. நோய் உள்ளேயே தான் இருக்கும். உடல்ல வலிகள் வரும். உடல்ல எந்த நோய் இருந்தாலும் அது பெரிதாகும். அதுக்கடுத்து கடைசியில அது முடிவுக்கு உடலுடைய முடிவுக்கே கொண்டு வரும். மூமெண்ட் அப்படின்றது இயற்கையுடைய ரூல். எப்பயுமே நம்ம மூமெண்ட்லயே இருக்கணும். மூமெண்ட்ல இல்லைன்னா நோய். அப்ப லிம்ஃப் நோடு, லிம்ஃப் இந்த நிணநீரை மூமெண்ட்ல வச்சுக்கூடிய ஒரே வழி நம்ம உடல் அசைவு அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்படின்னா, உடல் அசைவு, உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். ஒண்ணு. ஆனா இத மட்டுமே ஒரே வழி அப்படின்ட்டு நான் சொல்லல. கொஞ்ச நேரம் முன்னாடி அத நான் சொன்னேன். அது சொல்ல வர்றதுக்காக சொன்னேன். தெளிவா கவனிச்சுக்கோங்க. அப்ப பெட் ரிட்டனா இருக்காங்க. படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன செய்யறது? நான் எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்றேன். அப்ப இந்த நிணநீர் மண்டலம் ஓடணும். படுத்த படுக்கையா இருக்காங்க. எக்ஸர்சைஸ்லாம் பண்றதுக்கு வழியே இல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாம்? வெயில், இந்த சூரிய ஒளி உடலுக்கு பட்டா, அப்ப நிணநீர் ஓட்டம் நடக்கும். நீங்க மூவ்மெண்ட் பண்ணலனாலும் நடக்கும். வெயில்ல காட்டலாம். அதுக்கு அடுத்தது, அதுக்கும் வாய்ப்பு இல்லன்னா, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த நிணநீர் ஓட்டத்த இன்னும் பத்தல, இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்றப்ப, மசாஜ் குடுக்கலாம். அவங்களால அவங்களுடைய உடல இயக்கி, சதைகள சுருக்கி விரிச்சு நடக்க வைக்க முடியல. லிம்ஃப ஓட வைக்க முடியல அப்படின்றப்ப, நம்ம மசாஜ் குடுக்கலாம். அப்பயும் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஓடும். வாரம் 1 முறை, வாரம் 2 முறை எல்லாருமே முழு உடல் மசாஜ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது முன்னாடி காலத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தது தான். வாரம் 2 முறை நல்லெண்ணெய் உடல் முழுக்க தேய்ச்சு, நல்ல நீவி விட்டு, அப்புறமா நம்ம நம்ம வெந்நீர்ல குளிப்போம். லிம்ஃப் எல்லாமே நல்லா இயங்கும். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுவே களரி போயிட்டு மெய்யடக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க வாரம் 1 முறை. இப்பயும் கேரளா போறீங்க, களரி போயிட்டு சொல்லிக் குடுக்குற இடங்கள்ல எண்ணெய் போட்டு, அங்க சீனியர்ஸ் எல்லாமே நீவுவாங்க. ஜூனியர் முதல்ல வரவங்கள. பெஹல்வானீஸ் நார்த் இந்தியால அந்த பழக்கம் இருக்கு. அத செய்வாங்க. உடல் முழுக்க எண்ணெய் பூசி, கொஞ்சம் நீவி விட்டு, அதுக்கப்புறம் தான் உடல் பயிற்சி ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த பழக்கம் எல்லாமே இருந்தது. அப்ப இந்த மசாஜ் இது நம்ம செய்யறப்ப, நிணநீர் மண்டலம் சீராக இருக்கும், சரியா இருக்கும். நிணநீர் மண்டலம், இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நம்மளுடைய சத்துக்கள உறிஞ்சுக்கிறதுலயும் முதல் பங்கா இருக்கு. ஒட்டி இருக்கிற கொழுப்புகள், கொழுப்பு சரியா வெளியேற மாட்டேங்குது. HDL ரொம்ப கம்மியா இருக்கு. LDL அதிகமா இருக்கு. டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. இது ரத்தத்துல அங்கங்க போய் அடைக்குது அப்படின்னாலும், அதுக்கும் காரணம் நிணநீர் மண்டலம், நிணநீர் ஓட்டம் சரியில்லன்னு அர்த்தம். நிணநீர் ஓட்டத்தை சரி செய்யறப்ப, இதுவும் சீராகும். அடுத்தது, இம்யூன் சிஸ்டம்னு பார்க்குறப்ப, இம்யூன் சிஸ்டத்துடைய வில்லன் யாரு? அப்படின்னா, நோய்க்கிருமிகள். இந்த நோய்க்கிருமிகள் இருக்கிறப்ப, நல்லவர் இருப்பாரு. அந்த நல்லவர் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். வைரஸ் உடலுக்கு நன்மை செய்யும். ஃபங்கை உடலுக்கு ஏராளமான நன்மைகள் செய்யும். இன்னும் நுண்ணுயிர்கள் பல டிவிஷன்ல இருக்கு. எல்லாமே நம்ம உடலுக்கு நல்லது செய்யும். நுண்ணுயிர்கள் எப்பயுமே உடலுக்கு நல்லது செய்யும். இத ஆழ் மனசுல பதிவு செஞ்சுக்கணும். மண்ணுல போய் நம்ம விளையாண்டா, ஃபால்ஸ்ல போய் நம்ம குளிக்கும்போது, இது மாரி இயற்கையோட நம்ம இணைஞ்சிருக்கிறப்ப, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் நம்ம உடலுக்கு உள்ள போகும். அது உடலுக்கு போய் தீயது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள வெளியேத்தும். நல்ல காத்து சுவாசிக்கிறப்ப நல்ல நுண்ணுயிர்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல உணவு எடுத்துக்கிறப்ப நல்ல நுண்ணுயிர்கள் உடலுக்குள்ள செல்லும். அப்ப இந்த கெட்ட நுண்ணுயிர்கள் இது
நம்ம உடல்ல அதிகமா இருக்கிறப்ப நல்ல நுண்ணுயிர்களை இது ஆட்கொள்ளும், உடல் நோய்க்கு உண்டாக்கும். அப்ப இந்த நல்ல நுண்ணுயிர்களை முதல்ல அதிகப்படுத்துறது தான் நம்முடைய வேலை. இம்யூன் சிஸ்டம் சரியா வச்சுக்கிறதுக்கான முதல் படி இதுதான். அப்ப நல்ல நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நல்ல நுண்ணுயிர்களுக்கு நம்ம துன்பம் செய்யக்கூடாது. நம்ம மத்தவங்களுக்கு துன்பம் செய்யாம இருப்போம். இது நம்முடைய உடல், நம்முடைய உடலையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது. நம்முடைய உடல்ல எந்த ஒரு வேலை நடக்கணும்னாலும், இந்த நுண்ணுயிரோடைய பெர்மிஷன் இல்லாம நடக்காது. நுண்ணுயிர் இல்லன்னா, அது நடக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆழ் மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த நுண்ணுயிர் கட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றவங்க எல்லா வியாதிகளையுமே சரி பண்ணுவாங்க. நுண்ணுயிரை சரி பண்றப்ப எல்லா வியாதியும் சரியாகும். இது சிம்பிளான கான்செப்ட் தான். இத நம்ம இப்ப சிம்பிளா நம்ம சொல்றோம். அப்ப நல்ல நுண்ணுயிர்கள நம்ம சரியா வச்சுக்கணும். நல்ல நுண்ணுயிர்கள பாதிப்பு ஏற்படுத்தாம வச்சுக்கணும் அப்படின்னா, நல்ல நுண்ணுயிர்கள், உடல்ல நுண்ணுயிர்கள் தங்கி இருக்கிற இடம் எது? நுண்ணுயிர்களுடைய வீடு எதுன்றது நமக்கு தெரியணும். நம்முடைய உடல்ல நுண்ணுயிர்களுடைய வீடு எது அப்படின்னா, நம்முடைய பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வீட சுத்தமா வச்சிருக்கிறப்ப, நல்லா வச்சிருக்கிறப்ப, உடல்ல நல்ல நுண்ணுயிர்கள் சந்தோஷமா இருக்கும், பெருகி இருக்கும். இம்யூன் சிஸ்டம் பார்த்தா பலமா இருக்கும். இந்த பெருங்குடல மலச்சிக்கலோட வச்சிருக்கிறப்ப, மலம் சரியா தினசரி கழியாம வச்சிருக்கிறப்ப, மலம் கழியும்போது பாருங்க, மலம் வந்து ஒட்டக்கூடாது. மலம் வந்து அதுடைய ஸ்ட்ரெயின விடக்கூடாது. ஸ்ட்ரெயின் விட்டுச்சு, வெளியவே அதோடைய ஸ்ட்ரெயின விடுதுன்னா, உள்ள அது பெருங்குடல்லயே ஒரு லேயர் மாரி ஃபார்ம் பண்ணும். ஒட்டி இருக்கும். இது ஃபெர்மென்ட் ஆயி கேஸு, அதுக்கடுத்து அது அபான வாயு மேல ஏர்றப்ப ஜீரண மண்டலத்த பாதிச்சு, பல துன்பங்கள நம்ம உடலுக்கு கொண்டு வரும். அப்ப வாரம் ஒரு முறை எனிமா எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கும் எடுத்துக்காம இருக்கிற மாரி உடல நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். இந்த எனிமா எடுக்கிறப்பயும் நல்ல நுண்ணுயிர்கள் வெளியேறும். அப்ப இந்த எனிமாவும் மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா தான் எடுத்துக்கணும். 6 மாதம் ஒரு முறை பேதி ஆக்கிக்கணும். பேதி ஆக்கிக்கிறதுக்கு யோகால சங்க பிரக்ஷாலனா அப்படின்ற முறை இருக்கு. வெறும் உப்பு, தண்ணி, எலுமிச்சம்பழம் இது 3யும் வச்சு நம்ம பேதி எடுக்க முடியும். வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் அனைத்துமே சுத்தமாயிரும். ஓ வருடம் ஒரு முறை இந்த சங்க பிரக்ஷாலனா எடுத்துக்கலாம். இந்த 6 மாதம் ஒரு முறை லகு சங்க பிரக்ஷாலனா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சில மூலிகை மருந்துகள் மூலமாவும் எடுத்துக்கலாம். முருக்கன் விதை மாத்திரை மூலமாக, லேகியங்கள் மூலமா இதெல்லாமே பேதி எடுத்துக்கலாம். பேதி எடுக்காமலே உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கிற மாரி, குடல சுத்தமா வச்சிருக்கிற மாரி நம்ம உடல வச்சிருக்கணும். மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிறது நல்ல நுண்ணுயிர்களுக்கு நன்மை செய்யும். இது 1வது. அதுக்கடுத்தது 2வது, நல்ல நுண்ணுயிர்கள பட்டினி போடக்கூடாது. ஒவ்வொரு முறை நம்ம சாப்பிடும்போதும், நல்ல நுண்ணுயிரும் சேர்த்து சாப்பிடணும். அப்பதான் நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன் சரியா இருக்கும். அப்ப நல்ல நுண்ணுயிர்கள நம்ம பட்டினி போடுறதுன்னா என்ன? இட்லி, தோசை, சாதம், இட்லி, தோசை, சாதம். இதையே மாத்தி, மாத்தி, மாத்தி சாப்பிட்டு ரீஃபைன்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, டீ, காப்பி இது மாரியான விஷயங்கள் போட்டா, பட்டினி கடந்து நல்ல நுண்ணுயிர்கள் சாகும். கொடுமை அது. அப்ப நல்ல நுண்ணுயிர்களுடைய உணவு எதுன்னா, ஃபைபர், நார் சத்து தான் நல்ல நுண்ணுயிர்களுடைய உணவு. காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். சாதம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ, அதுக்கு இணையாக காய்கறிகள் எடுத்துக்கணும். பழங்கள், அதுக்கடுத்தது காய்கறிகளும் பச்சை காய்கறிகளா சாலடா எடுத்துக்கணும். காய்கறிகள் சின்ன சின்னதா கட் பண்ணி, அதில் சின்ன வெங்காயம், எலுமிச்சம்பழ சாறு, செக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் முளைக்கட்டிய தானியங்கள், ஊற வச்ச வேர்க்கடலை எல்லாம் போட்டு, மிளகு பொடி, பொட்டுக்கடல தூள் எல்லாம் போட்டு சுவையாக சாலடு எடுத்துக்கிற பழக்கம் நம்ம உணவுல காய்கறிகள் நீங்க சமைச்ச காய்கறிகள் ஒரு வெஞ்சனம் இல்லைனாலும், முதல்ல இந்த பச்சை காய்கறிகள் சாலடு சாப்பிட்டீங்க அப்படின்னா, நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு மகிழ்ச்சியா அது இருக்கும். இப்ப பச்சையா சாப்பிடுறது இன்னும் நுண்ணுயிர்களுக்கு நம்ம குடுக்குற பூஸ்ட். முதல்ல பழங்களா இருந்தாலும் சரி, பச்சை காய்கறிகளா இருந்தாலும் சரி, சமைக்காத உணவுகள் முதலில் எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் தான் சமைச்ச உணவு எடுத்துக்கணும். மாறாக சமைக்காத உணவு சமைச்ச உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டா அது உடலுக்கு பெரியதா நன்மைகள் செய்யாது, தீமை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபைபர் தான் நுண்ணுயிர்களுடைய உணவு. அப்ப பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கோங்க, பட்டை தீட்டாத அரிசிகள் எடுத்துக்கோங்க, சிறுதானியம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறை நம்ம சாப்பிடும்போது நுண்ணுயிருக்கு நம்ம என்ன உணவு கொடுக்குறோம் அப்படின்றத யோசிச்சு அதுக்கப்புறம் உள்ள அனுப்புனீங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது, நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப கம்மியா இருக்குன்றவங்க ஃபாலோ பண்றப்ப அடிக்கடி வாரம் ஒரு வாட்டி ஆயிருது, மாசம் ஒரு வாட்டி ஆயிருது. எங்க இப்ப ஆகவே இல்ல. ஏன்னா இதுதான் காரணம். இதுதான் நான் மேக்ஸ்ன்னு சொன்னேன். காரணத்த கண்டுபிடிச்சு குடுத்தா ரிசல்ட் 100% இருக்கும். நம்ம சைனசைட்டிஸ், அதுக்கடுத்தது இது மாரி இம்யூன் ரொம்ப லோவா இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் குடுத்து சரியாயிருக்கு. அப்ப இம்யூன் சிஸ்டத்த பூஸ்ட் பண்ண நல்ல நுண்ணுயிர்களுடைய கான்செப்ட்டே இப்ப நான் சொல்றேன். இது 2வது கான்செப்ட். அதுக்கு அடுத்தது ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக் அப்டின்னா, உள்ள என்ன நுண்ணுயிரா இருந்தாலும் சரி, கெட்டது செய்ற நுண்ணுயிர், நல்லது செய்ற நுண்ணுயிர் 2த்தையுமே அடிச்சு கொன்றும். இதுதான் இந்த ஆன்டிபயாட்டிக் செய்ற வேலை. கெட்ட நுண்ணுயிர் இறந்து போயிரும். ரொம்ப நல்லது, இன்ஃபெக்ஷன் குறைஞ்சது. சரி. அது தேவைப்படுறப்ப கண்டிப்பாக எடுத்துக்கணும். மத்தபடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த ஆன்டிபயாட்டிக்கு இப்ப நம்ம நெறைய பேர் குடுக்குறது கிடையாது. டாக்டர்ஸும் குடுக்குறதில்ல. ஆனா மெடிக்கல் ஷாப்ல வாங்கி எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு. அப்ப நம்முடைய உடல் தகுதி சீரா வச்சுக்கிட்டு, இந்த ஆன்டிபயாட்டிக் தேவைப்படாத மாரி வச்சுக்கணும். சின்ன சின்ன தொந்தரவுகள் வரப்ப, இயற்கையாக அத சரி பண்ணிக்கணும். மூலிகையிலேயே ஆன்டிபயாட்டிக் தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் உண்டு. உணவில் உண்டு. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு, நம்ம இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து தப்பிச்சுக்கணும். அப்ப இந்த ஆன்டிபயாட்டிக் இதை எடுக்காம பார்த்துக்கணும். இது நல்ல நுண்ணுயிரையும் கொல்லும். சரி. இது எல்லாமே நம்ம செய்யாம இருக்கிறோம். இப்ப இந்த நல்ல நுண்ணுயிர்கள எப்படி அதிகப்படுத்துறது? நல்ல நுண்ணுயிர்கள அதிகப்படுத்துற முறை, சமைக்காத உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். சமைக்காத உணவுனா, அவல் உணவுகள் கிடையாது. இது நல்ல நுண்ணுயிர்கள அதிகப்படுத்துறத விட, சமைக்காத உணவுனா பழங்கள் 1, 2வது காய்கறிகள் பச்சையாக, பச்சை காய்கறி சாலட் சொன்னோம் இல்லையா? அத எடுத்து பாருங்க. ஒரு நாள்ல எப்படி உடல் மாறுதுன்றது உங்களால பார்க்க முடியும். அதுக்கடுத்து முளைகட்டிய தானியங்கள், பச்சை பயிறு முளைகட்டியது, சுண்டல் முளைகட்டியது, இதெல்லாம் உடற்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடியோ பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது நட்ஸ் ஊற வச்ச வித்துக்கள், வேர்க்கடலை, பீனட்டு, கோகனட்டு இது இருக்கிறதுல பெஸ்ட் நட்டு, தேன்காய். அதுக்கடுத்தது முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நட்ஸ். இதெல்லாமே எடுத்துக்கணும். 3வது, 4வது இலைகள், பச்சை இலைகள். இப்போ ஒரு காய்கறி செய்றீங்க. அந்த காய்கறி கறி செஞ்சு முடிச்ச உடனே, அதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் அதுக்கப்புறமா அதுல சேருங்க. கலந்து அத உணவாக எடுத்துக்கலாம். இது இலைகள். இலை சாறுகள் எடுத்துக்கலாம். இலைகள் பச்சையாக கடிச்சு சாப்பிடலாம். கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள், கருவேப்பிலை இலைகள் இது எல்லாத்தையுமே பச்சையாக சாப்பிடலாம். பூக்கள், ஆவாரம் பூ இருக்கு, முருங்கை பூ இருக்கு, வாழைப்பூ இருக்கு. இது எல்லாமே பூக்கள். பூக்கள் பச்சையாக என்னென்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் இது சமைச்ச உணவில் வரும். ஆனா சிறுதானியத்துல அம்பலி அப்படின்ற முறைய செஞ்சு எடுத்துக்கிறப்ப நுண்ணுயிரிகள் அதிகமாகும். ரொம்ப வேகமா அதிகமாகும். இந்த அம்பலி இந்த டேர்ம ஃபேமஸ் பண்ணவரு டாக்டர் காதர்வாலி, மில்லட் சயின்டிஸ்ட், பத்மஸ்ரீ டாக்டர் காதர்வாலி. அம்பலினா கஞ்சி செஞ்சு உப்பு எதுவும் போடாம இந்த சிறுதானியம் மட்டும் தண்ணியில ஊத்தி கஞ்சியாக்கி, அந்த கஞ்சி அடுத்த நாள் பார்த்தா புளிச்சிருக்கும். அது கஞ்சிய வெள்ளை கலர் பருத்தி துணியால மூடி வச்சிரணும். அடுத்த நாள் பார்த்தா அது லேசா புளிச்சிருக்கும். அது அப்படியே நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த அம்பலி. அதுக்கடுத்தது பாரம்பரிய அரிசிகள். இதுல பழைய சாதமா எடுத்துக்கிறது நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தும். சமைக்காத உணவுகள் சேர்த்துக்கணும். சமைச்ச உணவில்
இந்த 2 விஷயம் இருக்கு. சிறுதானியம் இருக்கு, பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. இதை இது போல எடுத்துக்கிறப்ப நுண்ணுயிர்கள் அதிகரிக்கும். இதோட சேர்த்து போனஸ் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ன்றது ப்ரோபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர்கள் தான் ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ல நுண்ணுயிர்களே நம்ம உடல்ல கிடைக்கும். நம்ம குடல்ல நுண்ணுயிர் இருக்கு. இதுக்கு நம்ம ஃபைபர் கொடுத்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது இனவிருத்தி செஞ்சு அது பெருகிட்டே இருக்கும். அப்ப இது மாதிரி பண்றது நம்ம ப்ரோபயாட்டிக்கே இந்த நுண்ணுயிரே உடம்புல டைரக்டா கொடுக்கறது தான் இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் இப்போ நிறைய மார்க்கெட்ல கிடைக்குது. ஆனா நம்ம எப்பயுமே இயற்கையா வீட்டுல செஞ்சது தான் நல்லா வேலை செய்யும். வீட்டுல செஞ்சது தான் நல்லது. அப்ப இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எப்படி செய்யறது அப்படின்ற முறை நம்ம நிறைய காணொளிகள்ல சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கூட இன்னைக்கு நீங்க மெசேஜ் வாட்ஸ்அப் போடலாம். நான் அந்த செய்முறையை அனுப்புறேன். அது மாதிரி வீடியோஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் நிறைய இதுல நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் காலை உணவுக்கு அப்புறம், மதிய உணவுக்கு அப்புறம், இரவு உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இதை ஒரு பழக்கமா ஆக்கிக்கலாம். இது எல்லாமே நல்ல நுண்ணுயிர்களை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகள். முதல்ல லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இம்யூன் சிஸ்டத்துல நல்ல நுண்ணுயிர்கள், கெட்ட நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்களை அதிகம் செய்யக்கூடிய முறைகள் பார்த்தோம். இப்ப மூணாவதா பார்க்கிறது இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவைப்படும் சத்துக்கள். இந்த சத்துக்கள் என்ன இன்ஃபெக்ஷனா இருந்தாலும், நோய் எதிர்ப்பு சார்ந்து என்ன குறைபாடா இருந்தாலும், இந்த சத்துக்கள் உடல்ல இருக்கணும். இந்த சத்துக்கள் ரத்தத்துல இருக்கணும். இல்ல அப்படின்னா இந்த நோய் குணமாகாது. இப்ப இந்த சத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த சத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த சத்துக்கள்ல முக்கியமான சத்து விட்டமின் சி. இதுதான் முதல் முக்கியமான சத்து. நீங்க பாருங்க, இப்போ உணவுன்னு எடுத்துக்கிறப்ப முதன்மை உணவு எப்பயுமே பழங்கள் தான். காடுகள்ல போறோம், பழங்கள் இருக்கு. இந்த பழங்கள்லயும் பார்த்தா எல்லா பழங்கள்லயும் லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டு பார்க்கறப்ப இருக்கிறதுல என்ன பழங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு உலகத்துல அப்படின்னா, இனிப்பு சுவையுடைய பழங்கள் அதிகமா இருக்காது. தர்பூசணி மாதிரியான மெலன்ஸ் அதிகமா இருக்காது. சபசிடிக் அதிகமா இருக்காது. சிட்ரஸ் தான் இருக்கிறதுல அதிகமா இருக்கும். மெஜாரிட்டி பழங்கள் சிட்ரஸ் தான். புளிப்பு சுவையுடைய பழங்கள். இந்த புளிப்பு சுவையுடைய பழங்கள் இதுல விட்டமின் சி உண்டு. விட்டமின் சி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். விட்டமின் சி இன் ஹை டோசஸ் அதிக அளவுல கொடுக்கணும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் நேச்சுரல் ஃபார்ம்ல கொடுக்கணும். பழங்கள் எல்லா சிட்ரஸ் வகை பழங்கள்லையும் விட்டமின் சி உண்டு. விட்டமின் சி இந்த பழச்சாறுகள்லையும் நமக்கு கிடைக்கும். ஆனா பழங்களா எடுத்துக்கிறது தான் சிறப்பு. இந்த விட்டமின் சி வேற எதுல இருக்கு அப்படின்னா, புளிப்பு சுவையுடைய பழங்கள் ஒன்று. ரெண்டாவது காய்கறிகள்ல நான் சிட்ரஸ் வெஜிடபிள்ஸ், வெள்ளரிக்காய், தக்காளி இதில் உண்டு. அதுக்கடுத்தது இலைகள்ல முருங்கை இலை இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கிறது நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஏன் இம்யூன் சிஸ்டம்னு பேரு சொன்ன உடனே எல்லா மருந்துகள் எந்த ஒரு புக் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் நெல்லிக்காய் தான் முதல்ல வரும். நெல்லிக்காய் லேகியம், ஆம்லா, சவன்பிராஷ் இதெல்லாமே வரும். நெல்லிக்காய் தான் ஹையஸ்ட் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட். இப்ப நெல்லிக்காய் தினசரி எடுத்துக்கணும். டெய்லி நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கிறப்ப எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எந்த தொந்தரவும் வராது. நெல்லிக்காய் ஒரு உணவு தான் தினசரி நம்ம எடுத்துக்கணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. தேனும் நம்ம தினசரி எடுத்துக்கலாம். இது ரெண்டாவது. ஹையஸ்ட் ஆன்டிபயாட்டிக் இல்ல எனக்கு ஒரு மருந்தா வேணும், எனக்கு ஒரு சப்ளிமெண்டா வேணும் அப்படின்னா பி போலன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டிபயாட்டிக். தேனி பூச்சி. இந்த தேன் ஒரு துளி தேனே வந்து ஏகப்பட்ட பூக்கள்
போயிட்டு அதோடைய வாழ்நாள் முழுக்க முடிச்சு ஒரு துளி தேனை சேகரிச்சு வைக்கும் இந்த தேனீ பூச்சிகள். இப்ப அதுல அத்தனை மருத்துவ குணம் இருக்கு. இந்த தேன்ல நிறைய வகைகள் இருக்கு. இதுல சிறுதேன், கொசுத்தேன் இது அதிக மருத்துவ குணம் உள்ள தேன். இந்த சிறுதேன், கொசுத்தேன் இதுக்கு பேரு. ஏன்னா சின்னதா இருக்கும், கடிக்காது அந்த தேன். நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளா வளர்த்திடலாம். கடிக்காதுன்றனால மாடியில வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் இருட்டா இருக்கிற இடங்கள்ல எங்கனாலும் இந்த பெட்டிய வாங்கி வச்சா போதும். நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கணும், பல்லில் ஏறாம பார்த்துக்கணும். அப்ப இருக்கிறப்ப அதுக்கடுத்து நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு எடுத்து பார்க்குறப்ப சிறுதேன் நமக்கு கிடைக்கும். ஒரிஜினல். மத்தபடி இப்ப என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே எப்படி நம்புறதுன்னே தெரியல தேனுன்றப்ப. நம்மளா போய் எடுக்கிறது தான் ஒரிஜினல் தேன். அப்ப இந்த தேனீ பூச்சி மகரந்தத்தையும் சேகரிக்கும். இதான் பீ போலன். பீ போலன் கிரானியூல்ஸா சேகரிக்கும். இது ஆன்டிபயாட்டிக் தன்மை அதிகமா இருக்கக்கூடியது. இத டெய்லி எடுத்துக்கலாம். சாலட்ல போட்டு எடுத்துக்கலாம். நீங்க ஸ்மூதி எடுக்கிறதா இருந்தா இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல தண்ணீல கலந்து எடுத்துக்கலாம். தேனோடைய குழச்சு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு திறனை அதிக அளவுல அதிகப்படுத்தக்கூடியது. இது எல்லாமே போனஸ். நம்ம இயற்கையுடைய விதிகள் சரியா பின்பற்றப்பயே இந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா சப்ஜெக்ட விட்டு வெளியே சொல்றப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்காக நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து ஆன்டிபயாட்டிக் அள்ளி தரக்கூடியது இந்த பி போலன் இயற்கையாக. மத்தபடி என்னென்ன உணவுகள்ல இந்த விட்டமின் சி, என்னென்ன உணவுகள்ல விட்டமின் சி இது முருங்கை கீரையில இருக்கு. வாரம் தினசரி முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். மினிமம் வாரம் 2 முறை சேர்த்திக்கணும். கீரைகள் தினசரி உணவுல சேர்க்கிறது தான் நம்முடைய தமிழர் பாரம்பரியம். அதுபோல எடுத்துக்கலாம். நம்முடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில நீராகாரம், காலைல பழைய சாதம் இருக்கும். அது ப்ரோபயாட்டிக் நுண்ணுயிர்கள நமக்கு குடுக்கும். மதியம் பார்த்தீங்கன்னா, காய்கறி, பொரியல், நம்ம பாரம்பரிய அரிசி சாதம் இதெல்லாமே வச்சு எல்லாமே சேர்ந்த உணவு இருக்கும். காய்கறியும் இருக்கும், கீரையும் இருக்கும், நாட்டு பசு மோர் இருக்கும். அது கடைசியா நுண்ணுயிர்கள் ப்ரோபயாட்டிக்கா வேலை செய்யும். மூலிகை சாறு இருக்கும். மூலிகை சாறுனா ரசம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பழங்கள், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறோம். இரவு பார்த்தா மதியத்துல மீதி உள்ளது இரவு. இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு முடிச்சிடணும். இப்படி தான் இருந்தது. அப்ப இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றப்ப நேரம் அதிகமா கிடைச்சது. டைம் அதிகமா கிடைச்சது. எப்ப பாரு வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருது வீட்ல இருக்கிறவங்களுக்கு. அப்ப மனம் சார்ந்த பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காக லைஃப் ஸ்டைல மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் நான் இப்ப சொன்ன லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்ப என்ன வேலை உண்டு? வேலை இருக்காது. அப்ப செல்ஃப் கேர் அதிகமா பண்ணலாம். யோகா பண்ண முடியும். எல்லா விஷயங்கள் செய்ய முடியும். 21 நாள் செய்யறப்ப அதுவே பழக்கமா மாறிடும். இப்ப இது எல்லாமே டெக்னிக்ஸ். சரிங்க.